கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம். என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே யோபு சொல்லும் பொழுது மிகவும் அருமையாக சொல்லுகிறார். என் உதடுகள் தீமையை சொல்லுவது இல்லை, என் உதடுகள் தீமையை சொல்லுவது இல்லை, மட்டுமல்ல என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என்ன கருமையானவர்களே, தேவனோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை. யோபு கர்த்தரோடு கூட நிற்கும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக உள்ள வசனம் சொல்லுகிறது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். எப்படி ஒரு பொருத்தனை எடுத்திருக்கார் பார்த்தீங்களா? என் சுவாசம் என்னில, தேவன் தந்த ஆவி என் நாசியில இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமை செய்யாது. தேவ பிள்ளையே, ஆராய்ந்து பார். தெய்வ மனிதனே, உன் உள்ளத்தை நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார். நம்ம எப்படி இருக்கிறோம்? உதடுகள் தீமையை செய்கிறதா? நாக்கு கபடம் பேசுகிறதா? அது இருக்கவே கூடாது. யோபு மிகவும் அருமையா சொல்றார், என் சுவாசம் என்னில் தேவன் தந்த ஆவி என்னில் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்லாது. ஒருவேளை உனக்கு விரோதமாய் உன் சொந்தம், உனக்கு உறவு எல்லாமே தீமையை பேசலாம், சாபம் போடலாம், எதிர்த்து பேசலாம். நீ சோர்ந்து போயிறியா? அல்லது கோபப்பட்டு எதிர்த்து பேசி விடுகிறியா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உதறி தள்ளிரு. ஒருவேளை அவங்க பேசுறாங்களா, பேசட்டும். அதற்குண்டான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். நீ எதுக்கும் இடம் கொடுக்காத. உன் நாவு கபடம் பேசக்கூடாது. இவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆண்டவர் புது பலனை தருவார். இந்த உலகத்தினுடைய சின்ன சின்ன காரியங்களுக்காக, ஒருவேளை சம்பவங்களை கண்டு என்னால் முடியல ஆண்டவரே, கோபத்தில் நான் ஏதோ சொல்லிடுறேன், சொல்றியா? எல்லாத்தையும் உதறி தள்ளிரு. ஆண்டவரே, நீங்க பதில் கொடுங்கப்பா. ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது செயல்படும் போது நம்ம கோபப்பட்டு வார்த்தைகளினால் அவர்களை தண்டித்து விடலாம், அல்லது நம்முடைய பலத்தால் அவர்களை தண்டித்து விடலாம். இந்த ரெண்டையுமே செய்யாம நீங்க பதில் கொடுங்கப்பா, என் அப்பா நீங்க தானே, நீங்க பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு விலகி பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற தண்டனை மிகவும் மிகவும், அது நம்ம சொல்லக்கூடாது, மிகவும் கடினமாக இருக்கும், நிரந்தரமா இருக்கும். ஆகவே உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை பார்த்து பயப்படாதே. இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் சுவாசம் இருக்கும் வரையிலும் தேவனுடைய வார்த்தை உன் நாவில இருக்கும். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின தெய்வருக்காய் ஸ்தோத்திரம் பா. உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதை போகட்டும். ஆண்டவரே, நீர் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிர்ப்பிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.